வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த கும்பராசி ஒன்று. பெரும்பாலுமே மகர ராசிக்காரங்க வேகம்னா கும்பராசிக்காரங்க எதுலையுமே நிதானமாக தான் இருப்பாங்க. பொறுமையாக சாந்தமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களான்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். எங்கே போயிட்டு போகிறாங்கங்கிற ஒரு அடிப்படை மன நிலைமைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கூடத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது திறந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய திறமைகள் உள்ளக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் பழகின நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த டக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் கிட்ட பேசினா மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு தெரியும்னு சொல்லலாம். எத்தனை திறமை மறைஞ்சு கிடந்தாலுமே சரியான முறையில் நேர்த்தியாக வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. ஆனால் அவங்க திறமையை நீங்கள் வெளிப்படுத்த தொடங்கினா அற்புதமான வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சேர்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தன்னால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே தந்தையோட அரவணைப்பு தேட்டத்துலங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். தடுக்கி விழாமல் தூக்கி நிறுத்தக்கூடியவரை உங்களுக்கு தந்தை அமைவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தந்தையோட உங்களுடைய கருத்து மோதலுங்கிறது மட்டும் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி தந்தையோட நீங்கள் வித்தியாசப்பட நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சொந்த பந்தங்கள் வேணும்னு அனுசரிதான் பார்க்கக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் சொந்தமே வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி தான் பெரிய அளவில் முன்னேற்றங்கிறது அமைக்கும்னு சொல்லலாம். வாகனங்கள் விரைவாக நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. பெரும்பாலுமே சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சேர்ந்திருந்தா மாபெரும் ராஜயோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். நிலம் வளங்களோட பங்களாக்களோட கட்டி கொண்டு வாழக்கூடிய பாக்கியங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையனே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இதனால சுக்கரனோட அருள்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லலாம். வெள்ளி ஆபரணங்களை நீங்கள் அணிஞ்சிட்டு வர பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், வயதானவங்களுக்கு, ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக செலவிடுறது, இந்த மாதிரியான தான தர்ம விஷயங்களை நீங்கள் செய்யறப்ப நல்ல காரியங்கள்ங்கிறது தன்னால் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். கடின உழைப்பையும் மேல் சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப சனி பகவானுடைய பூரண அருளுங்கிறது கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைங்கிறத உண்மை. மேலுமே கும்பராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். காலச்சக்கரத்தில் 11வது விட இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ஜென்மசனி காலமாக இருந்ததுனால நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கூட பிறந்தவங்க வகையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தாங்க. ஒட்டி ஒட்டாத வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்து நீங்கள் பண வருமானத்தை ஈட்டினாலுமே ஏதாவது ஒரு வகையில் பண செலவுங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சரியான தூக்கம் இருந்திருக்காது. நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். இனி விருப்பப்படக்கூடிய விஷயம் பல நடந்தாலுமே ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கவனமாக தான் இருக்க வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு உண்டுங்க. ஆனால் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுமே கொஞ்சம் பின்னாடியே தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா 7 சனி காலமாக இருக்கிறதால, ஜென்ம சனியும் நடந்துட்டு இருக்கிறதால இந்த தருணம் சனி ராகு 2 கிரகம் சாதகமாக இல்லை. வீணான கவலை வந்து போகும். ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கிறதும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படுறது, மருத்துவ சிகிச்சை இது மாதிரி ஏற்படலாம். ஆனால் குணமாகக்கூடிய வாய்ப்புண்டு. எதிர்காலம் பற்றின கவலை, கற்பனையான கவலை மன நிம்மதியை பாதிக்கும். அதனால் இந்த கற்பனையான கவலை விட பாருங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஆரம்பத்திலே திட்டமிட்டு செய்ய பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறப்பையும் கவனமாக இருங்க. திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலைன்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் நீங்கள் வழக்கமாக செய்கிற வேலைகளை முழு கவனம் செலுத்தினாலே நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் நெருங்கி பழகிறதையும் அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தலையிடுறதையும் நீங்கள் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது. வீணான பழி சுமத்தக்கூடிய நேரம். ஏற்கனவே உங்கள் மேலே வீணான பழி சுமத்தக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. நல்ல பேருக்கு களங்கம் உண்டா பண்ணால் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க.
முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விவகாரங்களை தலையிடாதீங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு சொல்லலாம். கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்குறதையும் கண்டிப்பாக தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். புதுசாக முதலீடு ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டம் இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் ஒத்தி போட பாருங்கள். மற்றவங்களுக்கு இந்த பணமே இல்லாமல் ஒரு பொருட்களை சப்ளை செய்கிறது, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுப்புறது மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் செலுத்தணும். வங்கி மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் வேலை ரீதியாக சக கூட்டாளி விஷயமா இருக்கட்டும், கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது தான் நல்லது. தேவையில்லாத பிரச்சனையை நீங்களாவே தவிர்த்துக்க பாருங்கள். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வருமானமும் தேவையான அளவுக்கு கிடைக்கும். ஆனால் சேமிக்கிறதுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சாலுமே இந்த நேரம் ஆரோக்கியமான விஷயத்தை மட்டும் விவாதம் செய்ய பாருங்கள். விமர்சனம் செய்வது ரொம்ப ரொம்ப இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது. கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. இந்த சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். வீட்டில் 1008 குடும்ப கவலைங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் அதை படிப்பில் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் விளைச்சல் வருமானம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடின உழைப்பால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுத்த முடியும். என்றைக்கோ பட்ட கடனுக்கு எல்லாமே இப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே புதிய கடன் பெறாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். கால்நடை பராமரிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவு உண்டாகலாம். இருந்தாலும் கால்நடை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்ம சனிக்கிழமை இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன உடல் உபாதை பணம் வரைங்கிறது இல்லாமல் இல்லை. சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்கள். நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. வீண் அலைச்சல் எல்லாமே தவிர்த்துட்டு வரங்க. இரவு நேரம் வாகனம் ஓட்டுறதை தவிர்க்க பாருங்கள். மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறத நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதாலையும் குரு பரிவர்த்தனையாலும் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறப்ப இன்னொரு கிரகம் நீச்சமாகிறது நீச்சப்பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. இது நல்ல பலனை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தர இருக்குது. இது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதல்னே சொல்லலாம். சூரியன் உங்கள் ராசிக்குள்ள வரதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா ஒரு ஈகோ இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். அந்நியொன்னும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளர் என்ன தொழிலில் இந்த தடை நீங்கும். வெளிநாடு வெளிமாநில வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட வகையில் தடை நீங்கி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். வேலையிலுமே உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பதவி உயரும் மாதிரியான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம். உங்கள் திறமையை வெளிப்படுத்த இந்த நேரத்தில் தயங்காதீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் உங்கள் தலைமை பண்பு நல்லா இருந்துட்டா, தைரியம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருந்துட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலம். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நன்மை உங்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். வீண் விரையும் குறையக்கூடிய வாய்ப்பு. உடல் ஆரோக்கியத்தில் முன்னாடி இருந்த பாதிப்பெல்லாம் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதாக இருந்தாலுமே இந்த நேரம் சோம்பலை மட்டும் நீங்கள் கொண்டு வராதீங்க. சுறுசுறுப்பாக எங்கே பாருங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறதால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம். பணம் சம்மந்தப்பட்ட எல்லா காரையும் வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசில் நினைக்கிற காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திட்டங்கள் சரியாக அமைஞ்சா எல்லாத்துலையும் சிறப்பாக இருக்க முடியும்னு சொல்லலாம். புதன் கிரகத்தோட சாதகமான பலனும் இருக்கிறதால உங்கள் ஆசைகள் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்க பாருங்கள். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தீட்டக்கூடிய திட்டம் நிறைவேறும். மனசில் ரொம்ப காலமாகவே ஆசைப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்க போகுது. சமூகத்தில் இது வரைக்கும் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதையும் மீட்டெடுக்கக்கூடிய நேரம். பண வருமானம் சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். தாய் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும். இது வரைக்குமே தாய்க்கு உங்களுக்குமே நிறைய மனசாபம் வாக்குவாதங்கிறது இல்லாமல் இல்லை. தாய் மூலமாகவே இனி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. ஏன்னா தாய் வழியிலே நீங்கள் பக்குவப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். தாய் உங்களை நல்ல தயார் செஞ்சுருக்கிறாங்க. எல்லா வகையிலும் பக்குவப்பட்ட மனசோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. இதனால் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கால் வலி கால் குடைச்சல் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும்.
ஊட்டச்சத்து உணவுகளை அடிக்கடி எடுத்துக்க பாருங்கள். சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். குடும்பத்தோட ரொம்ப தூரம் பயணம் போகிறது தவிர்க்கிறது நல்லது. குழந்தைங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களால் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டா பாதிப்பு இல்லை. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது உங்களுக்கு போதுமானது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. ஆண் பெண் உறவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் தீபமேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த கும்பராசி அன்றர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.